ஒரு மனிதன் கடவுள் என்கிறான். கடவுள் எப்படி நம்ம பார்த்தோமா, அவரை நேரடியாக பார்த்தோமா? யாரும் இல்லை. பார்ப்போம் உண்டு, கேட்டோர் உண்டு, புராணத்தில் நடந்தவை உண்டு. ஆக மொத்தத்தில் நடந்ததெல்லாம் உண்மை. அது புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நடந்தது என்று பார்ப்பார். கேட்டார். கோயிலில் கல் வடிவத்தில் சிலைகளை வைத்து நாம் வணங்குகிறோம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. சொல்ல வேண்டியது என்னவென்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்பவர் கல் சிலைகளிலோ இல்லை, நம் மனதில்தான் நம் மனதில் இருக்கிறார் கடவுள். வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக கல் சிலைகளில் மரங்களில் வெளிச்சத்தில் இவர்தான் சிவன் அடையாளப்படுத்தி உள் மனதில் கோயிலை வைத்துக் கொண்டு உலகையே அலைந்து திரியும் பயணங்கள். உன் மனதில் இருக்கும் கோயிலை மனக்கோட்டையாக்க, அதுவே உன் மூலமந்திரம். நீ முடிவுக்கும் இறுதிக்கும் இது ஒரு மந்திரம். அதுதான் உன் மனதில் இருக்கும் மகா சக்தி, மகா சிவன். எதை நீ நினைக்கின்றாயோ அதுவே அதுதான் உண்மை. மகத்துவம் என்பது நம் மனதில் இருக்கிற அன்புக்குள் நிம்மதி கொண்டு இருக்கின்றார். அதை நினைத்து நீ வணங்கு. அதுவே உனக்கு மூலம் மூலர் கூறியது போல நம் மனதில் இருப்பது கடவுள். நம் அறியாமையால் எங்கெங்கோ திரிகின்றோம். இதுதான் உண்மை. வாழ்த்துக்கள் மக்கள். நன்றி. சந்திப்போம், விரைவாக சந்திப்போம். நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காகவே சித்தர்களும் ஞானிகளும் எல்லாம்